ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, சேமிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆனால் இது புதுவிதமாக இருக்கும். இந்த சேமிப்பை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேமிக்க முடியலைன்னு சொல்லவே மாட்டீங்கங்க. அப்படி ஒரு அருமையான டிப்ஸு தான் இது. இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்களும் சேமிப்பீங்க. அப்படி ஒரு அற்புதமான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் போடுறீங்க, ஆனால் என்னால் ₹1 கூட சேமிக்க முடியலன்னு சொல்கிறீங்க. என்னால் நம்பவே முடியலைங்க. அது எப்படி ₹1 கூட சேமிக்க முடியாமல் இருக்கும்? சேமிக்கணும்னு நம்ம நினச்சிட்டோம், ஆனால் அதை எப்படி நம்மளால் சேமிக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. சேமிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டி, நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கும் ஒரு வழிகாட்டி அப்படின்னா சேமிப்பு தாங்க. நம்ம என்ன வாங்கணும், என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோக்குள்ளே செலவு பண்ணணும், எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த சேமிப்பு தான். அப்படிப்பட்ட சேமிப்பு என்னால் ₹1 கூட சேமிக்க முடியலங்க. நீங்கள் நிறைய வீடியோ போடுறீங்க, எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, இதை சேமிக்கலாமா அதை சேமிக்கலாம்னு யோசிக்கிறோம், ஆனால் ₹1 கூட சேமிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? இங்கே டாப்பிக்கே பாருங்கள், சேமிக்க இவ்வளோ வழிகள் இருக்குது நம்மக்கிட்ட சேமிக்கிறதுக்கு, ஆனால் நம்ம யாருமே சேமிக்க முடியலன்னு சொல்கிறோம். அப்படி இனிமேல் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வாங்க என்னன்றதை சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. நம்மக்கிட்ட ₹1, ₹2, ₹5, ₹10 காயின் இருக்குது பாருங்கள். அப்போ ₹10 இருக்குது, ₹20 இருக்குது, ₹100, ₹50, அப்புறம் ₹200, ₹500 இருக்குது. இதை வச்சு தான் நம்ம சேமிக்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வர்ற வருமானத்தை பொறுத்து நம்ம சேமிக்க போகிறோம். எதுவுமே எனக்கு இல்லைங்க, நான் வீட்டில் சும்மா இருக்கிறேங்க, எல்லாத்தையும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்குவாங்கங்க, எனக்கே ₹1, ₹2 கூட ரொம்ப ரேர் தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு சேமிப்பு இதில் இருக்குது. சரிங்களா? ₹1, ₹2 கூட நம்மக்கிட்ட எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? டெய்லியும் ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு வாங்குவோம், இல்லை ஏதோ ஒரு பூ வாங்குவோம், ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கையில் பணம்ன்றது புழங்கும், சில்லறையாக கூட நம்ம கையில் புழங்கும். சரிங்களா? அதனால் சேமிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், ₹1 டெய்லி ₹1 நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. 30 நாளில் ₹30 சேமிக்கிறோம். அப்போ ஒரு மாதத்துக்கு ₹30, 12 மாதத்துக்கு ₹360 நம்மளால் சேமிக்க முடியுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு நம்ம கையில் ₹1800 சேமிக்க முடியுங்க. இதுவும் ஒரு சேமிப்பு தானேங்க. நம்ம என்ன தான் நான் 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேனாலும் இந்த ₹1500 நம்மளால் சேமிக்க முடியுதா? நீங்கள் நினச்சி பாருங்கள். வருஷம் உங்கள் கையில் ஒரு ₹1500 மீதி இருக்கா? இல்லைங்க, யார் கையிலையும் இருக்கிறது கஷ்டம். இப்படி ஒரு சேமிப்பு அப்படின்னு இருக்கும்போது உங்கள் கையில் கண்டிப்பாக பணம் இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்றவங்க அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் சேமித்து வைக்கலாம். சரிங்களா? டெய்லி ₹1 எடுத்து வைங்க. நான் ஏன் 5 வருஷத்துக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் ரொம்ப கம்மியாக தெரியும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவ்வளோதானா, ஒரு வருஷமே நம்மளால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ம ஒரு மாதிரி சலுப்பாயிடக்கூடாது அப்படின்றதுனால 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். நம்ம கையில் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ₹1500 மீதியம் இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெய்லி ₹1 போட்டு வச்சுட்டே இருங்க ஒரு உண்டியில். அது உங்கள் சேமிப்பு தானே, அது உங்களுக்கு தானேங்க பயன்பட போகுது. சரிங்களா? இந்த மாதிரி சேமிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது, என்கிட்ட ₹2 சேமிக்க முடியும், ₹1 கண்டிப்பாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். ஒரு குழந்தை கூட ₹1 சேமித்து வச்சுடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக ₹1 நம்மளால் சேமிக்க முடியும். ₹2 டெய்லி ₹2 சேமிச்சுட்டு வரோன்னு நினச்சிக்கோங்க. 30 நாளில் ₹60. அப்போ 12 மாதத்தில் ₹720. 5 வருஷத்தில் நம்ம கையில் எவ்வளோ இருக்கும்? ₹3600 இருக்கும். ஒரு பாக்ஸில் தினமும் ₹2 போட்டு வச்சுட்டே இருங்க. டெய்லி உங்கள்கிட்ட ₹1 இருக்குது, ₹2 இருக்குன்னா அதை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். 5 வருஷத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் ₹5 காயின், ₹5 காயினாக இருந்தாலும் சரி, ₹1 ₹2 இருந்துச்சுன்னா இங்கே போட்டுருங்க. ₹5 இருந்தால் இங்கே சேமித்து வைங்க.
ஒரு நாளைக்கு 5 ரூபா சேமிக்கிறீங்கன்னா 30 நாளைக்கு 150 ரூபா. அப்போ 12 மாதத்துக்கு 1800 ஆகுது. அப்போ 5 வருஷம் உங்கள் கையில் நீங்கள் 5 ரூபாய் 5 வருஷமாக போட்டு ஒரு டப்பாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள், 9000 ரூபா வரும். சரிங்களா? அப்புறம் இதே மாதிரி 10 ரூபா காயினாக நீங்கள் சேர்த்து வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரூபா நோட்டாகவும் சேகரித்து வச்சாலும் சரி, எல்லாமே நீங்கள் ஒரு உண்டியலில் சேமித்து வைங்க. ஏன்னா 5 வருஷமாக நம்மளால் ஒரு சில நேரம் ஒரு 2 வருஷம் நீங்கள் ரொம்ப செலவுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 5 வருஷம் இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போட்டிருக்கிறது 5 வருஷத்துக்கு போட்டால் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றதுக்காண்டி போட்டிருக்கேன். சரிங்களா? சப்போஸ் 2 வருஷத்துக்கு எனக்கு போதும், நான் 2 வருஷம் 5 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், இல்லை 2 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன்னா எடுத்து கவுண்ட் பண்ணி நீங்கள் அதை செலவுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டெய்லி 10 ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோன்னு பாருங்கள், 30 நாளில் 300 ரூபா. அப்போ 12 மாதத்துக்கு 3200 5 வருஷங்க நம்ம கையில் 18000 ரூபா இருக்குங்க. டெய்லி 10 ரூபா. சரிங்களா? நான் அதனால தான் 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். நம்ம 5 வருஷம் கழிச்சு இப்போ என்ன தான் நீங்கள் உங்கள் கையில் காசு இருக்குன்னு நீங்கள் வச்சுருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு நம்ம கையில் ஏதாவது காசு இருக்குமாங்க? இருக்காது. இதே இது நீங்கள் 5 ரூபா 10 ரூபான்னு போட்டு வச்சுருந்தா 5 வருஷம் கழிச்சு நம்ம கையில் என்ன கிடைக்கும்? மொத்த வருமானம் நம்மக்கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்புறம் 20 ரூபா. 20 ரூபா பாருங்கள், டெய்லி 20 ரூபா சேமிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. 30 நாளைக்கு 600 ரூபா, 12 மாதத்துக்கு 7200 ரூபா, 5 வருஷத்துக்கு 36000 ரூபா நம்ம கையில் இருக்கும். டெய்லி 20 ரூபா நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 5 வருஷம் கழித்து 36000 ரூபா உங்கள் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டு தாங்க போயிருப்போம். அதே இது ஒரு உண்டியில் நம்ம ஒரு 20 ரூபா டெய்லி போட்டு வச்சுருந்தோம்னா 36000 ரூபாயை நம்ம 5 வருஷம் கழித்து பார்க்க முடியுங்க. சரிங்களா? அப்புறம் டெய்லி 50 ரூபாங்க. டெய்லி 50 ரூபா இல்லைங்க எனக்கு நல்லா கொஞ்சம் டெய்லி வருமானம் நல்லா வரும் அப்படின்னா 50 ரூபா தாராளமாக எடுத்து வைங்க. 30 நாளுக்கு 1500 ரூபா, 12 மாதத்துக்கு 18000 ரூபா வருது. 5 வருஷத்தில் நீங்கள் 90000 ரூபா சம்பாரிச்சிருவீங்க 50 ரூபா சேமித்து வச்சிங்கன்னா. சரிங்களா? டெய்லி எனக்கு நீங்கள் ஒரு வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு தொழில் பார்க்குறீங்க, இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுற தொழில், தையல் தொழில் உங்களுக்கு தெரியும், இல்லை ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று டெய்லி 50 ரூபா போட்டு வைங்க பார்ப்போம். இல்லை டெய்லி நான் வேலை பார்க்குறேன், டெய்லி ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டு வரேன்னா 50 ரூபாய் சேர்த்து வச்சிங்கன்னா 5 வருஷத்தில் 90000 ரூபா உங்கள் கையில் இருக்கும். சரிங்களா? அப்புறம் 100 டெய்லி 100 ரூபா போட்டு வைங்க. டெய்லி 100 ரூபா, 30 நாளைக்கு 3000 ரூபா. அப்போ 12 மாதத்துக்கு 36000 ரூபா சேமித்து வச்சுருவோம். நம்ம ஒரு வருஷத்துக்கு 36000 ரூபா டெய்லி 100 ரூபா நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா இந்த 50, 100, 200, 500லாம் கடை வச்சுருக்கிறவங்க ஏதாவது ஒரு தொழில் பார்க்குறவங்க டெய்லி இந்த முறையில் சேமிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்கள். 5 வருஷத்தில் 1,80,000 ரூபா இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பேங்க்கில் எதுலேயும் போட்டு வைக்கணும்னு நினச்சாலும் முடியாது. இந்த மாதிரி டெய்லி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கையில் நல்ல அமௌண்ட்டு சேருங்க. அப்புறம் 200 டெய்லி 200 டெய்லி 200 தினசரி 200 போட்டு வந்தீங்க அப்படின்னா 30 நாளில் 6000 ரூபா. அப்போ 12 மாதத்துக்கு 72000. அப்போ 5 வருஷத்தில் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்? 3,60,000 ரூபா இருக்கும். சரிங்களா? 3,60,000 ரூபா உங்கள் கையில் இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபா வருதுன்னா 3,60,000 ரூபா 5 வருஷத்தில் நீங்கள் பணம் எடுக்கலாம். இதே இது நீங்கள் 200 ரூபா தானே, 200 ரூபா என்னைக்கு சேர்த்து வைக்க நினச்சிருந்தால் நீங்கள் 5 வருஷத்தில் அந்த 3,60,000 ரூபாய் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. அதனால் எதையுமே இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் என்னால் முடியும்னு மட்டும் நினச்சி பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது இந்த முறையில் நீங்கள் சேமித்து பாருங்கள். அப்புறம் டெய்லி 500 டெய்லி 500 டெய்லி 1000 ரூபா 2000 ரூபா கூட சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க டெய்லி நீங்கள் 500 சேமித்து வச்சிங்க அப்படின்னா 30 நாளில் 15,000, 12 மாதத்து 1,80,000, 5 வருஷத்தில் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்? ஓகேங்களா? இந்த மாதிரி 90 லட்சமா 9 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குங்க. சரிங்களா? 90,000ன்னு சொல்லிட்டேன், 9 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி எல்லா முறையிலையுமே நம்மளால் சேமிக்க முடியுங்கம்மா. காயின்லேருந்து ருபீஸ் வரைக்கும் நம்மளால் சேமிக்க வைக்க முடியுங்க. அதனால் என்னால் சேமிக்க முடியலன்னு மட்டும் இனிமேல் நீங்கள் யாரும் சொன்னாலும் நான் ஏற்றுக்க போகிறது இல்லைங்க. இந்த முறையில் நீங்கள் என்ன சேர்த்து வச்சாலும் நமக்கு லாபம் தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கையில் எவ்வளோ பணம் புழங்குன்றது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க.
ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 5 வருஷம் உங்கள் கையில் எல்லார் கையிலையும் பணம் இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது இந்த முறைப்படி நீங்கள் சேமித்து பாருங்கள். 5 வருஷத்துக்கே இவ்வளோ நம்ம கையில் கிடைக்குதுன்னா 2 வருஷத்தில் நீங்கள் இப்படி காயின்லேருந்து ருபீஸ் வரைக்கும் 500 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேமிச்சிங்கன்னா எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க நண்பர்களே. ஓகே, பாய்.